ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேதுக்கிட்ட ஈஸ்வர் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட பழைய விஷயங்கள்லாம் சொல்லி தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, அதை எதுவுமே நான் மறக்கலை. என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. நீங்கள் வேற எதெல்லாம் யோசிச்சு நீங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. முதல்ல ஃபோனை வைங்க சின்னம்மா அப்படின்னு பயங்கர கோவத்தில் ஃபோனை வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன ஆண்டி, எதுக்காக அவளை பற்றி பேசுனீங்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஷோ, உனக்கு தெரியல, தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவம் சேதுக்கு குறையாம இருக்கும். அதனால தான் நான் இப்படி பேசினேன். இந்த 4 நாளும் அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினச்சி சேது தமிழ்ச்செல்வி மேலே கோவத்தில் தான் இருப்பான், சரியா? அதனால தான் இதெல்லாம் பண்ண. நீ கவலைப்படாத, கண்டிப்பா 4 நாள் கழிச்சு சேது இங்கிருந்து எப்படி போனானோ அப்படியே தான் வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தன்னோட குழந்தைக்கு அப்பப்போ பால் கொடுத்துட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னா, தன்னோட 2 குழந்தையும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ ஒரு 4 நாளுக்கு நீடிக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது. இதே போல எப்போவுமே வாழ்க்கை முழுக்க இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் எழுந்து காலேஜுக்கு எக்ஸாமுக்காக கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு, இங்கே பாரு, எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட வசந்தி இருந்துட்டு, தம்பி, இன்னைக்கு தமிழ்ச்செல்விக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் எக்ஸாம் எழுதுறதுக்காக காலேஜுக்கு போகிறா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, என்னோட குழந்தைக்கு யார் பால் கொடுக்கறது, காலேஜுக்கெல்லாம் போயிட்டா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், மா, இவர் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்காரு, இவர் கண்ட நேரத்தில் கண்டபடி பேசுவார், அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. இங்கே பாருமா, யாருக்கிட்டையும் பேச தேவையில்லம்மா, வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. எப்படின்னா, காலேஜுக்கு போகிறது, எக்ஸாம் எழுதுறது, காலேஜுக்கு போகிறது, எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு எக்ஸாமை முடிச்சிடுறாங்க. நம்ம சேதுவும் தன்னோட குழந்தையோட உடம்பை சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா, உங்களை இத்தனை நாளாக பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ஹக் பண்ணதை நினச்சி நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஐஸ்வர்யா ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாரு ஐஷோ, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, எல்லாரும் இருக்காங்கல்ல, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு மேலே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டத்தில் ஓடி வந்து, ஐஷோ, என்ன ஐஷோ, வந்த உடனே சேதுவை கோவப்படுத்தணுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுன்றதுக்காக தான் அவர் ஏதோ ஒரு எமோஷனில் போய் ஹக் பண்ணிட்டேன், அதுக்காக அவர் என்னை அறைவாரா, எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்படியே அதாவது வாரங்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது, வருஷங்கள் கடந்து போகுது. ஒரு சில வருஷங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம தமிழ்ச்செல்வி பெரிய டாக்டராக இருக்காங்க. பெரிய டாக்டர்னா தமிழ்ச்செல்விக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு, நம்ம தமிழ்ச்செல்வி புதுசாக ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய, அதாவது அவங்க பின்னாடி நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சேது எப்படி இருக்காரோ, முன்ன எம்எல்ஏவா இருந்தாரு, அப்படியே தான் இருக்காரு. ஏன்னா அவர் பரம்பரையாவே பணக்காரர் தானே இருந்தாரு, அதனால அவர் அப்படியே தான் இருக்காரு. தன்னோட குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 வயசு ஆயிடுது. அந்த 5 வயசுல தன்னோட குழந்தைய பார்த்து தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமா, இங்க பாரு மீனாட்சி, உன்னோட வாழ்க்கையும் என்னோட பெரிய 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 லட்சத்தை வச்சு அம்மாவோட நீ நிறைய சாதிக்கணும், சரியா அப்படின்னு தன்னோட குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் இருக்கட்டும்மா, உங்களோட நான் நிறைய சாதிக்கிறேன், உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன், ஆனால் என்னோட ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனாட்சி, என்ன உன்னோட ஆசை, இங்கே பாருங்கம்மா, நீங்களும் அப்பாவும் ஒன்றா இருக்கணும், நீங்களும் அப்பாவும் ஒன்றா இருந்தால் நானும்
என்னோட அண்ணனும் ஒன்றா ஜாலியாக இருப்போம்லம்மா. அண்ணனை நான் ஒரு நாள் கூட என் கூட இருந்து பார்த்ததே இல்லைம்மா. ஏம்மா என்னோட அண்ணனையும் என்னையும் பிரிச்சுட்டீங்க? அப்பாவும் நீயும் தனியாக வேற இருக்கீங்க. அந்த வீட்டில் அப்பா கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அவங்க அப்பா கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. நீங்களும் அப்பாவும் ஒன்று சேரலாம் இல்லைம்மா. இங்கே பாரு மீனாட்சி, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீ பேசக்கூடாது சரியா? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சரி, இன்னைக்கு நீ உங்கள் அப்பா கிட்ட போகணும். உங்கள் அப்பா கிட்ட போகும்போது நீ கொஞ்சம் சமத்தா இருக்கணும். அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. இது வேணும் அது வேணும்னாலாம் கேட்கக்கூடாது சரியா? அப்படின்னு சொல்லவும், மா சரிங்கம்மா, வாங்கம்மா போகலாம். ஆனா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை தான் பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போன உடனே தன்னோட பையன், அதாவது அழகர் சேதுபதி வெளியே ஓடி வந்து தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மா வாங்கம்மா, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாட அழகரு, இங்க பாருடா, உன்னோட தங்கச்சியும் உன் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட இருக்கியா? நான் ஈவினிங் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சந்தோஷமா இருக்கிறம்மா. ஆனா அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும்தானம்மா. டெய்லியும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஜாலியாக விளையாடணும்னு ஆசையாக இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டிலேயே தங்குறீங்களா? எங்களுக்காகம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அழகர்கிட்ட வந்து, இங்க பாரு அழகரே, இந்த வீட்டில் யாருக்கும் கண்டவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. எதுக்காக கண்டவங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு மந்தியா, இந்த வீட்டில் தங்கனியா அது மட்டும்தான் இருக்கணும். இங்க பாரு, மற்றவங்களெல்லாம் நீ இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது சரியா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னோட அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இதுக்கு நடுவில் நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா முகத்துல அப்படியே கரிய பூசுற மாதிரி நம்ம அழகர் பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, அழகர் என்ன அழகர், உன்னோட சின்னம்மாவுக்கிட்டே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தது உன்னோட அம்மா தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, எல்லாத்தையும் நானே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன என்னோட அம்மாவை இழுத்து பேசுறீங்க? நீங்க என்னோட அம்மாவெல்லாம் இழுத்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வந்துடுறாரு. சேது வந்த உடனே நம்ம அழகர் கோவம் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அழகரு என்னாச்சுடா, அம்மா கூட போலியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, அம்மா இன்னைக்கு தங்கச்சி கூடயே இருக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. தங்கச்சியும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். ஈவினிங் வந்து அம்மா என்னை கூட்டிட்டு போயிடுறாங்களாம். அம்மா ஈவினிங் வரைக்கும் இந்த வீட்டிலே இருக்கட்டும்ப்பா. அதை தான் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆயா வந்து என்னை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் பேசுற, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அம்மா ஒரு நாள் மட்டும் எங்க கூட இருக்கட்டுமே. உங்களை அம்மாவை தங்கச்சி நானுன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு நாளாச்சு ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா. இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்காக அம்மா கிட்ட பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சமோ, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, சேதோ என்ன சேதோ, பையனை இப்படியெல்லாம் வளர்த்து வச்சிருக்க? அவங்ககிட்ட நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடாதா? இங்கே பாரு அழகரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது உன்னோட அம்மா இங்கே நிற்கிறாளே ஐஸ்வர்யா, அவதான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு, சின்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க. இங்க பாரு, பசங்க தான் இவ்வளோ ஆசைப்படுதில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இறான் அப்படின்னு சாஃப்டா பேசவும், இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரிக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அதாவது நம்ம தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவம் எல்லாமே அப்படியே பனி போல விலகிடுது. நம்ம தமிழ்ச்செல்வி மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை ஓரக்கண்ணில் சைட் அடிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம கருப்பு இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே மாமா என்ன மாமா என்ன பண்ண நான், இங்கே பாரு சேது, நீ தமிழ்ச்செல்வியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்க நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துட்டேன் மாப்பிள்ள. பார்த்ததுக்கப்புறம் எப்படி இப்படியெல்லாம் உன்னால் பொய் சொல்ல முடியுது? இங்கே பாரு, தமிழ்ச்செல்வி மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லாமல் எல்லா
கோவத்தையும் மறந்து இப்போ எல்லாத்தையும் மறந்து தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அதை ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்க? நீ மறைக்காம தமிழ்ச்செல்வி கிட்ட பேசு, 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழுங்க அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, இங்க பாருங்க ஆண்டி, அதாவது கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு எனக்கு. ஆனா 5 வருஷத்துல இப்போ வரைக்குமே சேது மாமா என்கிட்ட சந்தோஷமா ஒரு நாள் கூட பேசினது கிடையாது. ஆனா என்னோட மாமா எப்பயாவது என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வாருன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எப்படி அவரால் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுதுன்னு என்னால் சத்தியமா நினச்சி கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு அந்த தமிழ்ச்செல்வி கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்காதா? அவர் ஏன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு? அவர்கிட்ட இதை பற்றி பேசினாவரே என்னை ஏதாச்சும் ஒரு வேலையை வச்சோ இல்லை என்னை திட்டியோ வெளியே அனுப்பி விட்டுடுறாரு. நான் என்னதான் ஆண்டி பண்ணணும்? உங்கள் பேச்சை கேட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பாக போச்சு. நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆண்டி. ஏன் ஏன் ஆண்டி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனசுல இருந்து பேசவும், இதெல்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐசு, நீ கவலையப்படாத. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பழி வாங்கியே தீரணும். உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி நாசம் பண்ணவங்களையும் உன் வாழ்க்கை இப்படி நடுத்தருவில் இருக்கிறதுக்கு காரணமோ அந்த சேது அந்த தமிழ்ச்செல்வி பக்கம் முழுசாக திரும்பிட்டான். அது நல்லாவே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இவங்க எல்லாரையும் நம்ம பழி வாங்கணும்னா இந்த வீட்டில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் உன்னோட பேருக்கு மாற்றணும். எப்படியாவது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன். அதில் எப்படியாவது சேதுக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டேன்னா எல்லா சொத்தையும் உன்னோட பேருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம், சரியா அப்படின்னு சொல்லவும், ஆண்டி என்ன ஆண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சொத்தால மட்டும் எனக்கு சந்தோஷம் வந்துட போதா? சேது மாமாவை எப்படியாவது மனசை மாத்துறதுக்கு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ஐஷோ, இனிமே சேதுவோட மனசு மாறுற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறமும் மாறுவாருன்னு நினைச்சு நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்காத, சரியா? அதனாலதான் உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவ அவங்கள நம்ம நடுத்தருவில் நிப்பாட்டணும். அதனால தான் உனக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். இந்த சொத்தால் உனக்கு சந்தோஷம் இருக்க போகிறது கிடையாது தான். ஏன்னா உங்கள் அப்பா கிட்டேயே ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஐஷோ. ஆனால் உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமாக இருக்கிறவங்கள நம்ம சும்மா விட முடியுமா? அவங்கள ஏதாவது பண்ணணும்ல. அதனால தான் நான் எல்லா பத்திரத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பத்திரத்தை எப்படியாவது அந்த அதாவது எம்எல்ஏ மக்களோட ஏதோ ஒரு ஃபைல் இதில் வச்சு அதோடு சேர்த்து இதுலேயும் சைன் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம ஆட்டி படைச்சிடலாம். அதுக்கப்புறம் சேதுவையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் பாரு, இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நடக்கும். நீ முதல்ல இதை கரெக்டாக பண்ணு, சரியா அப்படின்னு நம்ம ஐஷு கிட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட குழந்தைங்கள கூடயும் தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் நம்மளோட ராஜாங்கம், குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது கிட்ட போய் ஐஷு, மாமா இந்த ஃபைல்ஸ்லலாம் நீங்கள் முக்கியமாக சைன் போடணும் மாமா, அதனால் இதில் சைன் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், ஐஷோ என்ன ஐஷோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு தானே இருக்கேன், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நீ போய் என்னோட ரூமில் வச்சிரு, சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சுற்றி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஃபைல்ஸு, அதாவது வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ முதல்ல சைனை போட்டு கொடு, அவங்க கிட்டே கொடுத்து அனுப்புகிறேங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சித்து சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, என்னக்கா நீங்களும் இப்படியே பேசுகிறீங்களே, அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்கள், இன்றைக்கி என்னால் எந்த சைனையும் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஐசுவும் சித்ராவும் என்னென்னமோ பேசி நம்ம சேது கிட்ட கையெழுத்து வாங்க அப்படியே ரெடி ஆயிடுறாங்க. நம்ம சேதுவும் சரி பெண் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஷு செம்ம சந்தோஷத்தோட பெண்ணை எடுத்துட்டு வரதுக்காக ஓடி போறாங்க. இதெல்லாம் பார்த்து அழகு இருந்துட்டு, இவங்க இப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது, இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க பின்னாடியே போறாங்க. பின்னாடி போய் அதாவது நம்ம
ஈஸ்வரி கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது கையெழுத்து போகிறதுக்காக பெண் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கையெழுத்து போட்டார், இந்த சொத்து எல்லாமே நம்ம பேரில் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட நம்ம ஐஷு பேசுகிறத அழகர் கேட்டுடுறாரு. கேட்ட உடனே கீழேயும் ஓடி போய் திரும்ப விளையாடிட்டு இருக்கிற மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்காரு. அழகர் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஐஷுவும் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம அழகர் இருந்துட்டு, அப்பா இன்னைக்கு நீங்கள் எந்த ஃபைல்ஸ்லையும் சைன் போடக்கூடாதுப்பா, அது என்னோட ஆர்டர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், என்ன அழகர், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாரு அழகர், இங்கே பாரு அழகரு, இது முக்கியமான ஃபைல்ஸாக இப்போவே சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம இந்த ஃபைல்ஸில் சைன் போட்டு கொடுத்து தான் ஆகணும். இங்கே பாருங்கப்பா, எவ்வளோ முக்கியமான ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அவங்கள உள்ளே வர சொல்லுங்கப்பா, நாளைக்கு வர சொல்லி நானே சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது வந்துட்டு, இங்கே பாரு அழகரு, நீ அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? நீ மற்றவங்களுக்கு பதில் சொல்லுவியா? இங்கே பாரு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நடக்க வேண்டிய காரியம் எல்லாமே கரெக்டாக நேரத்தில் நடக்கணும். இல்லைப்பா, அந்த ஃபைல்ஸ்லலாம் நிறைய மாற்றங்கள் இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக படித்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் அதில் சைன் போடணும்ப்பா. அதுக்கான டைம் உங்ககிட்ட இப்போ இல்லை. எங்கள் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புங்கப்பா, அப்புறமா சைனை போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அழகர் சொல்லவும், சரிடா அழகர், நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஐஸு, இங்கே பாரு ஐஸு, என் பையன் எனக்கு ஆர்டர் போட்டுட்டான். அதனால் அவங்கள ஈவினிங், அதாவது சாயங்காலமாவது வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கர கோவமாக அழகரை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகர் இருந்துட்டு தன்னோட அம்மா, அதாவது தமிழ்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு போய் அதாவது நம்ம சேதோட கையும் 2 கையும் ஒவ்வொரு கையிலாம் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம தமிழ்செல்வியும் சேதும் அப்படியே இடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமாக யார் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, என்ன ஐஸ்வர்யா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு அதுவும் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி கூட எப்படி ஜாலியாக பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஆனால் அதை பார்த்து கூட உனக்கு கோவம் வரல, சண்டை போடணும்னு தோணல, ஏன், எதுக்காக இப்படி அமைதியாகவே இருக்க? இங்கே பாருங்க, நானே ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா சொல்லுவோம். நீ என்ன சொன்னால் என்ன, எங்களுக்கு என்ன இருக்குது, நடக்கிற விஷயத்த சொன்னால் உனக்கு அவ்வளோ கோவம் வருதோ? உனக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு நம்ம ஐஸ்வர்யாவை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்செல்வியும் சேதுவும் சந்தோஷமாக அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. டைம் போகிறதே தெரில, அந்த அளவுக்கு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகரும் நம்ம மீனாட்சியும் நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, அப்பாவும் இங்கே பாருங்கப்பா, அம்மாவும் நீங்களும் இங்கே இருந்தால் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும்னு நாங்கள் 2 பேருமே ஆசைப்பட்றோம்ப்பா. நீங்களும் அம்மாவும் நீங்கள் ஒன்றா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க வந்துட்டு, இங்கே பாருங்கடா தங்கம், அதெல்லாம் நடக்காத காரியம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாகி அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கடா. இனிமேல் ஒன்று சேர முடியாது. அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்குதுல்ல, அதனால் உன்னோட அம்மா ஐஸ்வர்யா தான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கிறாள்ல, அதுக்கப்புறம் என்ன உன்னோட அம்மாவை தேடுற? இங்கே பாருங்க தாத்தா, எனக்கு ஐஸ்வர்யா அம்மாலாம் வேண்டாம், எனக்கு என்னோட அம்மா தான் வேணும். என்னோட அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருந்தால் தான் நானும் என் தங்கச்சியும் ஒன்றா இருக்க முடியும். இங்கே பாருங்க தாத்தா, நீங்களாவது அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, எங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்கே பாரு அழகரு, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருந்தேன். எதுக்காக திரும்பவும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி அடம்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், பையன்கிட்ட இந்த மாதிரி ஆசைலாம் நடந்துக்காத, அவன்கிட்ட கோவப்படாத, அவன் மனசில் இருக்கிற ஆசையை தான் சொல்கிறான். அவனுக்கும் ஆசை இருக்குல்ல, நம்ம 2 பேரும் ஒன்று இருந்தால் பசங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அதை தானே சொல்கிறான். நீ வருத்தப்படாத, அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன். நீ அவனை கொஞ்சம்
அவனை கோவப்படுத்தாமல் இரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகர் இருந்துட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் இப்போது தமிழ்ச்செல்வி கூட போகிறாங்க. என்ன அழகர், அங்கேருந்து வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு அழகர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா அந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லைம்மா. இன்னைக்கு காலையில் நீங்களும் அப்பாவும் நம்ம 4 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம்லம்மா, அந்த நேரம் பார்த்து ஃபைலில் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோட சின்னம்மான்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்தாங்கல்ல, அவங்க அந்த ஃபைல்ஸில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க தெரியுமா? அதாவது அப்பா மேலே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றிக்கணுமா. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. நான் அவங்க பேசுகிறத கொஞ்சம் தாம்மா கேட்டேன். அதனால தான் அப்பா கிட்ட அந்த ஃபைல்ஸ்லலாம் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த சொத்தெல்லாம் எழுதி அவங்க என்னம்மா பண்ணுவாங்க, அவங்க பேரில் மாற்றிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. இது எனக்கு எதுவுமே புரியலம்மா. இதை உங்ககிட்டயாவது இல்லை அப்பா கிட்டேயாவது சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட சின்னம்மா அங்கேயே இருந்தாங்களாம். அதனால தான்மா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியல. நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானா எப்படி இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சேது ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தமிழ்ச்செல்வி, அழகர் வீட்டுக்கு போயிட்டானா, எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் அழகர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொன்னால், அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஐஸ்வர்யா உங்ககிட்ட ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸில் எல்லாமே உங்கள் மேலே இருக்கிற சொத்தும் அதாவது மாமா மேலே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு, அதாவது ஐஸ்வர்யா பேருக்கு மாற்றின டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம், அந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் போட்டிங்கன்னா உங்கள் சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாறிடும். அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அழகர் சொன்னான். இது எந்த அளவுக்கு உண்மைனெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அழகர் சொன்னதுனால தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கொஞ்சம் அந்த ஃபைல்ஸ்லலாம் சைன் போடணுன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. தமிழ் ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. நம்ம தமிழை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட தாத்தா கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. மோகனா வராங்க. வந்த உடனே, மீனாட்சி உனக்கு ஸ்நாக்ஸ் என்ன வேணும், சாக்லேட் வேணுமா, என்ன வேணும், உனக்கு நான் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பாட்டி, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி, நான் தாத்தா கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் தாத்தா கூட விளையாடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடா தங்க போய் விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாங்கமும் மீனாட்சியும் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி சொன்ன விஷயத்தவே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிரூபிக்கிறதுக்காக, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. ஐஸ்வர்யா இங்கே வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஐஸ்வர்யாவும் ஓடி வராங்க. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தன்னோட மாமா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம சேது வந்துட்டு ஐஸு கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டு வரியா போய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா நீங்கள் சைன் போட்டு கொடுங்க, நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போ ஐஸு, நான் தண்ணி கொண்டு வா, அதுக்குள்ளே நான் போட்டு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது நாசுக்கா அப்படியே சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்ச உடனே நம்ம சேது வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. தமிழ்ச்செல்வி சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ம பேரில் இருந்தோம் அப்பா பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் இப்போது ஐஸ்வர்யா பேருக்கு மாற்றுறதுக்காக இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை இவங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஷு தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம சேது ரொம்ப கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மாமா சைன் போட்டிங்களா மாமா, நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா? இங்கே பாரு ஐஷு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்ன மாமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த ஃபைல்ஸ்லலாம் நீ என்ன டாக்குமெண்ட்டை வச்சு கொடுத்துருக்க, எங்கள் மேலே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்திர டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு கொடுத்துருக்க, எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாமா பேசுகிறீங்க,
நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே மாமா. இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன். ஏன்னா அவ்வளோ முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்கலாம் தான் ஆசைப்பட்டேன். இப்போ என்ன மாமா அதில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஐஸு, என்ன இவ்வளோ தைரியமாக என்கிட்டயே சொல்கிற? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அந்த தமிழ்ச்செல்வி கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் ஒரு முறையாவது என்கிட்ட சந்தோஷமாக பேசியிருக்கீங்களா? இல்லை இல்லை. அப்படி இருக்கும்போது என்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். உங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்ண மாமா. என்னை மன்னிச்சிடுங்க. இங்கே பாருங்க மாமா, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இனிமேல் இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன் மாமா. நீங்கள் எனக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து ஐஸ்வர்யாவை அப்படியே தரன்னு கீழே இழுத்துட்டு போய் விட்டுட்டு நம்ம ராஜாங்க முன்னாடியே ஐஸ்வர்யாவை பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸ்வரி பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கு தெரிய வந்து சேது ஐஸ்வர்யாவும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.